நடக்கக்கூடிய திசை யோக திசையாக இருந்து அந்த யோக திசை முழுமையாக உங்களுக்கு யோகத்தை தரணும்னா அந்த யோகத்தை தரக்கூடிய கிரகம் அந்த திசையுடைய நாதன் என்ன செய்யணும்னா பலமடைந்து இருக்க வேண்டாம், வலிமை பெற்று இருக்க வேண்டும். மேலும் பாவத்தன்மை அடையாமல் இருக்கணும். அதாவது சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவக்கிரகங்கள் சேர்க்கை அல்லது பார்வை பெறாமல் இருக்கணும். கேந்திர கோணங்களில் நின்று இயற்கை சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த கிரகம் நடக்கக்கூடிய திசையானது லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருந்து அந்த லக்னாதிபதிக்கு கேந்திர கோணங்களிலேயோ அல்லது லக்கணத்திற்கு கேந்திர கோணங்களிலேயே நின்று தசை நடத்தப்பட வேண்டும். அவ்வாறு தசை நடத்தப்படும் பொழுது அந்த யோகம் எவ்விதத்திலும் பங்கமடையக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ விருச்சக லக்கணத்திற்கு அப்படிங்கிறப்ப 9 பாக்கியாதிபதியாக, அதாவது தர்மாதிபதியாக சந்திரனும் ஜீவனஸ்தானாதிபதியாக